ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். இது என்னென்னா, சில வீட்டிலலாம் இது மாதிரி சாப்பாடெலாம் மிச்சம் அப்படியே மிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதை வந்து மீதம் இருக்க சாப்பாடு வச்சு புளி சாதம்லாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் காமிக்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், புளியை கரைச்சி வச்சுக்கணும். பிகாஸ் நமக்கு அந்த புளி தண்ணி தேவைப்படும். ஓகேங்களா? இது மாதிரி புளியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இந்த குண்டாவில் வந்து மிச்சம் சாப்பாடு அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம புளி சாதமாக செய்ய போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த குண்டாவில் சாப்பாடு இருக்கா, அந்த சாப்பாட்லேயே அப்படியே அந்த புளி தண்ணியை இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடுறோம். அதில் 1-2 விழுந்துருந்தா அதை எடுத்துருங்க. அதை திப்பிலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அந்த புளி தண்ணி நம்ம ஊற்றினோம் இல்லையா? ஸோ அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லா ரைஸு அதில். இப்போது தேவையான சால்ட் வந்து தூவி வைக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட மிச்ச சாப்பாடு வந்து மீந்து போச்சுன்னா அதை இது மாதிரி புளி சாதமாக சுட சுட செஞ்சு வீட்டில் இருக்க பசங்க கொடுக்கலாம். ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறோமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? பாருங்கள், இது மாதிரி உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கடாய் வச்சுக்கலாம். நம்ம செய்ய போகிற இந்த புளி சாதம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு நல்ல வின்டர் சீசனில், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வின்டராக தான் இருக்குது, எங்கே கோல்டு சீசனாக இருக்குது. ஸோ இது மாதிரி டைம்லலாம் இது மாதிரி சுட சுட செஞ்சு நம்ம கொடுக்கும்போதே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நம்ம செய்யலாமா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் சாப்பாடெலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆயில் ஊற்ற போகிறோம். சமையல் எண்ணெய். ஆல்ரெடி நாங்கள் ஒரு கடாயில் வந்து அப்பளம் சுடுறதுக்காக ஊற்றி வச்சுருந்தோம். ஸோ அதோட பேலன்ஸ் எண்ணெய் தான், அதை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய் தான். நாங்கள் வந்து சமையலுக்கு வந்து சன்லேண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். சன்லேண்ட் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். பொரியுது. எனக்கு ஆக்சுவலாக கடுகு பொரியறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக படப்படன்னு புரியும். உஷாராக இருங்க. ரொம்ப க்ளோஸில் கிட்ட போயாச்சுன்னா நம்ம மேலே அப்படியே பட்டுடும் அந்த கடுகு தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 4, காஞ்ச மிளகாவை போட்டாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பெருங்காயத்தூள் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாடை வந்து கிண்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அந்த கடாயில் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாத்தையுமே போட்டுடலாம். அதில் இருக்க எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு கடாயில் இப்போ போட்டாச்சு.
இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கிளறுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா தீஞ்சு போயிடும், அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட புளி சாதம் தயாராகிடுச்சு. நாங்கள்லாம் சாப்பாடு மிச்சம் இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கூட சாப்பிடுவோம். சூடாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா எப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பாடெலாம் மீந்துச்சுன்னா நாங்கள் அதை வச்சு இதுவெல்லாம் பண்ணுவோம், அப்பளம்லாம் கூட ரெடி பண்ணுவோம். அது எப்படி ரெடி பண்ணுறோன்னா அது வேறு ஒரு வீடியோவில் நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இப்போ நாங்கள் அதெல்லாம் செய்யறதில்லை. ஏன்னா இப்போ ஃபுல்லாக மழை நாள், திடீர்னு மழை பெய்யுது, சில்லுன்னு இருக்குது, குளிர் நல்லா இருக்குது, சரியான வெயிலே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வத்தல்லாம் செய்ய முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, கிளைமேட் இல்லை. ஸோ நல்ல வெயில் நல்லா வரும்போதே நான் உங்களுக்கு அது மாதிரி வீடியோ பண்ணி காமிக்கிறேன், நாங்கள் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ஃபைனலாக கூட கருவேப்பிலையை தூவி இன்னொரு வாட்டி நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு, புளி சாதம் தயாராகிடுச்சு. ஓகேங்களா, நல்லா கிண்டிட்டு கிளறிட்டு தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா, நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.